ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம பேச போற விஷயம் நம்மள பல பேரோட தூக்கத்தை கெடுத்துட்டு இருக்க ஒரு மெல்லிய பயத்தை பத்தி. காலையில எழுந்ததுல இருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் நம்ம ஏதோ ஒரு ஓட்டத்திலேயே இருக்கோம். அந்த ஓட்டத்துக்கு நடுவுல சாமிக்கு இன்னைக்கு விளக்கேத்தலையே, இன்னைக்கு ஸ்லோகம் சொல்லலையே, சாமி கண்ணை குத்திடுமா அப்படின்னு ஒரு குற்ற உணர்ச்சியோடயே வாழ்றோம். பக்திங்கிறது ஒரு நிம்மதி தர வேண்டிய விஷயம். ஆனா அதுவே நமக்கு ஒரு டென்ஷனா மாறிடுச்சு இல்லையா? நம்ம நடமாடும் தெய்வம் மகா பெரியவா கிட்டயும் இதே கேள்வியை கேட்க ஒரு பெரிய கூட்டம் போச்சு. பெரியவா, எனக்கு மந்திரம் தெரியாது, பூஜை பண்ண தெரியாது, நான் பாவி, நான் எப்படி சாமியை நெருங்கிறது அப்படி இப்படின்னு கதர்னாங்க. அப்ப அவர் சொன்ன பதில்கள் ஒரு தாயின் மடியில தலை வச்சு படுக்கிற மாதிரி அவ்வளவு ஆறுதலா இருந்தது. அந்த ரகசியங்களை தான் இன்னைக்கு நம்ம ஆழமா பார்க்க போறோம். இந்த வீடியோவோட முடிவுல உங்க மனசுல இருக்கிற ஒரு பெரிய பாரம் இறங்குறத நீங்க நிஜமாவே உணர்வீங்க. பெரியவா முதல்ல சொன்ன மிக முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? பக்திங்கிறது பயம் கிடையாது. நாம ஏன் சாமியை பார்த்து பயப்படுறோம்? அவர் என்ன தண்டனை கொடுக்கிற போலீஸ்காரரா? கிடையாது. பெரியவா ஒரு அழகான உதாரணம் சொன்னாரு. ஒரு சின்ன குழந்தை இருக்கு, அது இப்பதான் பேச பழகுது. அது அம்மான்னு கூப்பிடுறதுக்கு பதிலா தப்பு தப்பா அம்மானு கூப்பிடுதுன்னு வைப்போம். அந்த தாய், ஏய் சரியா சொல்லு, இல்லைன்னா உனக்கு இன்னைக்கு சாப்பாடு கிடையாதுன்னு சொல்லுவாளா? மாட்டா. அந்த மழலை சொல்ல கேட்டு சந்தோஷப்பட்டு குழந்தைய அள்ளி அணைச்சிப்பா. அதே மாதிரிதான் நாமளும். நாம சொல்ற மந்திரம் தப்பா இருக்கலாம், உச்சரிப்பு மாறலாம், ஆனா அந்த தெய்வம் நீங்க என்ன சொல்றீங்கன்னு பாக்குறது இல்ல, நீங்க எந்த மனசோட சொல்றீங்கன்னு மட்டும்தான் பாக்குது. ஒரு முறை ஒரு பெரியவர் பெரியவா முன்னாடி நின்னு தனக்கு தெரிஞ்ச அரகுர ஸ்லோகத்தை சொல்லிட்டு பயந்து போய் நின்னாராம். பெரியவா சிரிச்சுக்கிட்டே சொன்னாராம், நீ தப்பா சொன்னாலும் பரவாயில்லப்பா, அவன் குரல்ல இருக்க அந்த பக்தி அந்த தெய்வத்துக்கு கேட்டுருச்சு, அதனால இனிமே சாமியை பார்த்து பயப்படாதீங்க, ஒரு நண்பன் கிட்ட பேசுற மாதிரி உங்க குறைகளை சொல்லுங்க, அந்த துணிச்சல் தான் உண்மையான வழிபாடு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்ததா, என்கிட்ட மத்தவங்களுக்கு தானம் பண்ற அளவுக்கு காசு இல்ல பெரியவா, நான் எப்படி தர்மம் பண்றது அப்படின்னு கேக்குறவங்களுக்காக பெரியவா சொன்ன ஒரு அற்புதமான திட்டம் தான் பிடியரிசி திட்டம். இது வெறும் அரிசி போடுற விஷயம் இல்ல, இது ஒரு மிகப்பெரிய தியானம். தினமும் நீங்க சமைக்க அரிசி எடுக்கும்போது உங்க குடும்பத்துக்காக எடுக்கிற அந்த அரிசியில இருந்து ஒரே ஒரு பிடி, உங்க கைக்குள்ள அடங்குற அந்த ஒரு பிடி அரிசியை மட்டும், இது எனக்காக இல்ல ஒரு ஜீவனுக்காகன்னு நினைச்சு ஒரு பாத்திரத்துல போடுங்க. 50 பைசாவோ 1 ரூபாவோ செல்லுற காசா அதுல போடுங்க. மாச கடைசியில பாத்தீங்கன்னா அந்த பாத்திரம் நிறைய அரிசி இருக்கும். பெரியவா என்ன சொல்றா தெரியுமா? நீ பல ஆயிரம் செலவு பண்ணி பண்ற கும்பாபிஷேகத்தை விட பசியில இருக்கிற ஒரு ஜீவனுக்கு நீ கொடுக்குற அந்த ஒரு பிடி அரிசிக்கு சக்தி அதிகம். ஏன்னா அந்த அரிசியை சாப்பிடுற அந்த உயிரோட வயிறு நிறையும் போது வர்ற அந்த ஒரு நிம்மதி இருக்கு பாருங்க, அது நேரா போய் அந்த பரம்பொருளை அடையும். கோவில்ல போய் மணி அடிக்கிறது மட்டும் பக்தி இல்ல, அடுத்தவன் பசியை தீக்கணும்னு நினைக்கிற அந்த எண்ணம் இருக்கு பாருங்க, அதுதான் ஆகச்சிறந்த வழிபாடு. இது இன்னைக்கே ஒரு சின்ன டப்பாவை கண்டுபிடிச்சு உங்க வீட்டுல ஆரம்பிங்க. அந்த டப்பா நிறைய அரிசி சேரும்போது உங்க புண்ணிய கணக்கும் ஏறிக்கிட்டே இருக்கும். பல பேருக்கு இப்போ இருக்கிற அடுத்த சந்தேகம், முருகனை கும்பிட்டா சிவன் கோபிச்சுக்குவாரா, சிவனை கும்பிட்டா பெருமாள் கோச்சுப்பாரா, இல்ல பெருமாளை கும்பிட்டா மத்த தெய்வம் கோச்சுக்குமா, இல்ல குலதெய்வத்தை விட்டுட்டு வேற சாமிக்கு வேண்டிக்கலாமா, இப்படின்னு பல சந்தேகம் இருக்கும். பெரியவா இதுக்கு ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்திருக்காரு. ஒரு பெரிய மலை இருக்குன்னு கற்பனை பண்ணிக்கோங்க. அந்த மலை உச்சிக்கு போக பல வழி இருக்கு. ஒரு வழி கரடு முரடா இருக்கலாம், ஒரு வழி மென்மையா இருக்கலாம், ஆனா எந்த பாதையில போனாலும் கடைசியா நீங்க அடைய போறது அந்த ஒரு உச்சி தான். அதே மாதிரிதான் தெய்வங்களும். உங்களுக்கு விபூதி பூச பிடிக்குமா, சிவனை பிடிச்சுக்கோங்க. உங்களுக்கு அழகான அலங்காரம் பூக்கள் பார்க்க பிடிக்குமா, கிருஷ்ணனை பிடிச்சுக்கோங்க. வீரமா இருக்க பிடிக்குமா, முருகனை பிடிச்சுக்கோங்க. நீங்க யார கும்பிட்டாலும் அது கடைசியா அந்த ஒரு பரம்பொருள்ல தான் அடையும். இந்த சாமி தான் பெருசு, அந்த சாமி சின்னதுன்னு என்னைக்குமே பிரிச்சு பார்க்காதீங்க. முக்கியமா பெரியவா சொன்ன ஒரு விஷயம், உங்களுக்கு எதுவுமே தெரியலன்னா அம்மா அப்பான்னு கூப்பிடுறீங்களே, அவங்கள விட தெய்வம் இந்த உலகத்திலேயே இல்ல, பெத்தவங்களை மதிச்சாலே பாதி புண்ணியம் வந்துடும்னு அவர் அடிக்கடி சொல்லுவாரு. இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த விஷயங்கள் எல்லாம் ரொம்ப எளிமையானது தான், ஆனா இதை கடைபிடிக்கிறதுல தான் நம்ம வாழ்க்கையோட நிம்மதி இருக்கு. வழிபாடுங்கிறது சடங்கு கிடையாது, அது உங்க மனசுக்கு தர ஒரு மெடிசின். பெரியவா ஒரு விஷயம் சொன்னாரு, உனக்கு மந்திரம் தெரியலையா பரவாயில்ல, தினமும் 2 நிமிஷம் அமைதியா உட்காந்து ராம ராம ராமன்னு சொல்லு, இல்ல சிவ சிவ சிவன்னு சொல்லு, உனக்கு பிடிச்ச ஒரு பேரை சொல்லு, அந்த நாமம் உன்னை சுத்தி ஒரு கவசத்தை உண்டாக்கும். இந்த வீடியோ உங்களுக்குள்ள ஒரு நிம்மதியும் தெளிவையும் தந்திருக்கும்னு நான் நம்புறேன்.
இந்த எளிய முறைகளை இன்னைக்கே உங்க வாழ்க்கையில நடைமுறைக்கு கொண்டு வாங்க. மகா பெரியவாளோட ஆசி நம்ம எல்லாருக்கும் எப்பவுமே இருக்கட்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோல இன்னொரு உருக்கமான தகவலோட உங்களை சந்திக்கிறேன். ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. மகா பெரியவா திருவடிகள் சரணம்.